ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா, விவசாயிகளை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய விவசாயி கிடையாது. இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். சொந்த நிலம் கூட கிடையாது, குத்தகை காடு தான். விவசாயம் பண்ணி பல நஷ்டங்களை வந்து சந்தித்து, பல கஷ்டங்களையும் சந்தித்து, ஏதோ அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு ஏதோ கொஞ்சம் விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், கற்று வச்சுருக்கிறேன், ஒரு குறைந்த அனுபவத்தால். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட ஜாம்பவான் விவசாயிங்களாம் இருப்பீங்க, இவன் என்னடா இது மாதிரி சொல்கிறான் சேரான்னு இது பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தக்காளி விவசாயம் பண்ணுறது லாபமாகவும் இருக்குது, நஷ்டமாகவும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விலை இருந்தால் நம்மளுக்கு லாபம், விலை இல்லைன்னா நம்மளுக்கு நஷ்டம். அதே வந்து நுகர்வோர், அதாவது மக்களுக்கு வந்து விலை இல்லைன்னா அவங்களுக்கு லாபம், விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம்லாம் கிடையாது. என்ன லாபமும் நஷ்டமும் யாருக்குன்னா மொத்த வியாபாரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. விவசாயிக்கிட்ட வந்து பாதி விலைக்கு வாங்கி அவங்க 2 மடங்கு 3 மடங்கு அவங்க விற்று உட்காந்த இடத்துல லாபம் சம்பாரிச்சிடுறாங்க. அதில் பாதிக்கப்படுறது வந்து விவசாயிகளும் அதை வாங்குற ஒவ்வொருவர் மட்டும்தான். அதனால் ஏன் டைரெக்டாக போய் நீங்கள் விற்கலாமே மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்களும் நேரடியாக விற்பனை பண்ணியிருக்கிறோம். அது கடையில் போய் வாங்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க. கடையில் போய் கிலோ 30 ரூபா 40 ரூபாய்க்கு கூட வாங்குறாங்க. நாங்கள் 20 ரூபா கூட என்கிட்ட வாங்க மாட்டேன்றாங்க. ஏன் நீங்கள் விவசாயி தானே, நீங்களே விலை வைக்கிறீங்கள, இன்னும் குறைச்சி கொடுங்க அப்படின்றாங்க. என்கிட்ட வந்து அவங்க கடையில் மார்க்கெட்டில் வந்து 22 ரூபா 23 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நமக்கு பெட்ரோல் செலவெல்லாம் குறைச்சி, வண்டி வாடகை குறைச்சி 20 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அதே இன்னும் குறைச்சி கொடுங்க அப்படின்றாங்க. இது எப்படி நியாயம்னு தெரியல. நல்லதுக்கு வந்து நல்லது பண்ணால் எதுக்குமே நியாயம் கிடையாது. நல்லதுக்கு எப்பவுமே நல்லது நடந்தது கிடையாது. நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கிறதில்ல. அது வந்து உலகறிஞ்ச விஷயந்தான். விவசாயம் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. பாருங்கள், களை அந்த வாய்க்கால்லாம் பாருங்கள், களை முளைச்சிருச்சு. இது களை வந்து 2 டைம் கொத்தி மண் அணைச்சிருச்சு. அப்பயும் களை முளைச்சிட்டு தான் இருக்குது. தண்ணி கட்ட முளைச்சிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் களை முளைக்கும். இது அப்பப்போ ஒவ்வொரு செடி இந்த கிளை பிரிஞ்சு வரும்போதும் அந்த சரடு வச்சு மேலே தூக்கி கட்டிகிட்டே இருக்கணும். இதுக்கும் வேலை கம்மியெல்லாம் கிடையாது. தக்காளி விலை ஏறிடுச்சு, அதனால் விவசாயிங்க போனால் அப்படியே லட்சாதிபதி ஆகிட்டாங்க, கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு யாரும் பார்க்குறது கிடையாது, படுற கஷ்டத்தை யாரும் பார்க்குறது கிடையாது. நஷ்டம் ஆனால் ஐயோ விவசாயி நஷ்டம் ஆகிட்டானா யாரும் பதட்டப்படுறதும் கிடையாது, பரிதாபப்படுறதும் கிடையாது. சரிங்களா. இப்போ நானும் விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் அது மாதிரி தான், எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. என்னடா அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, விவசாயிங்க நமக்கு நஷ்டம் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க இப்படின்னு பார்ப்பேன். ஆனால் அது செய்யும் போது தான் அதோட வலி தெரியும். சரிங்களா. நானும் இப்போ செய்கிறதுனால தான் எனக்கும் அந்த வலி தெரியுது. இப்போ கத்திரி செடி போட்டேன், நானும் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டேன். நான் ஆர்கானிக்காக பண்ணும்போது கத்திரிக்காய் யாருமே வாங்கலை, வியாபாரி கூட வாங்கலை. என்ன காரணம்னா, ஆர்கானிக்காக பண்ணும்போது 4 நாள், அதிகபட்சம் 4 நாள் இல்லை 5 நாள் தான் அது தாங்குது. அதுக்கப்புறம் அதுக்கு வாடுற மாதிரி ஆயிடுது. அதே நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணி போனீங்கன்னா 10-15 நாள் வரைக்கும் வாடுறதில்லையாம். அது எனக்கு தெரியாது. நான் என்னமோ புதுசாக போய் நான் விவசாயத்தில் புதிய புரட்சி கொண்டு வர்றேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு நினச்சி நானும் ஆர்கானிக்காக தலைங்களை பூரா நசுக்கி கோமியத்தில் ஊற வச்சு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், வித்தைங்கள்லாம் பண்ணி பார்த்தேன். கடைசியில் எனக்கு ஃபெயிலியர் தான். மார்க்கெட்லேயே வாங்க மாட்டேன்ட்டாங்க.